பாலதான சாக்கிரதேய அறக்கட்டளை நிதியத்தின் நிறுவனர் அம்மணி சதா தனமகள் ஏற்பாட்டில் பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் பெறுமதி வாய்ந்த கற்றல் உபகரணங்களையும் கணினி மற்றும் விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கி வைக்கும் நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்வின் முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் இடம்பெறும். மங்கள விளக்கினை இந்நிகழ்வின் பிரதம விருந்தினர் கலாநிதி சென்சொற்செல்வர் ஆறு திருமுகன் ஐயா அவர்கள் ஏற்றி வைப்பார். நன்றி. அடுத்து எமது பாடசாலையின் அதிபரும் இன்றைய நிகழ்வின் தலைவருமாகிய கந்தையா கலியுகன் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பார். நன்றி. அடுத்து எமது பாடசாலையின் பிரதி அதிபரும் இன்றைய நிகழ்வின் ஏற்பாட்டாளருமாகிய திரு கந்தையா சுகுந்தன் ஆசிரியர் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைப்பார். நன்றி. அடுத்து மாணவர் சார்பில் ஒருவரை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவணக்கம் இடம்பெறும். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் முன்கழல் தொழுதழுவே கடல் தனிதான் முதோடு கலந்த நஞ்சை மிடரினுள் அடக்கிய வேதியனே இதுபோல் எமையாளுமா ஈவதொன்றமக்கில்லையே அதுபோல் உனதின்னருள் ஆவடு துறையரணே வேதனரி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வரவேற்புகளில் திருஞான சம்பந்த பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு பரவாம். திருச்சம்பலம். அடுத்து வரவேற்புரையை வழங்குமாறு எமது பாடசாலையின் பிரதி அதிபர் கந்தையா சுகுந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாவலர் பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கலாநிதி செஞ்சொற்செல்வன் திரு ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை இந்த வேளையிலே பாடசாலை சமூகம் சார்பாக வருக வருக என நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அவருடன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஓய்வு நிலை வங்கியாளர் திரு நடராஜா அவர்களையும் இந்த வேளையிலே வருக வருக என வரவேற்று நிற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவரையும் இந்த வேளையிலே நாங்கள் வருக வருக என வரவேற்று நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வானது அமெரிக்காவில் வாழ்கின்ற திருநீலகண்டர் பகவதி அம்மாவுடைய மகள் சதா தனமகள் அவருடைய ஏற்பாட்டிலே அவருடைய அறக்கட்டளை நிதியம் மூலமாக அவருடைய பிரதி திரு பிரசாத் அவர்கள் சென்ற வியாழக்கிழமை எங்களுடைய பாடசாலைக்கு விஜயம் செய்து இந்த பாடசாலையினுடைய குறை நிறைகளை எல்லாம் ஆராய்ந்து மாணவர்களுக்கும் அலுவலகத்துக்கும் விளையாட்டுத்துறைக்கும் வேண்டிய கற்றல் உபகரணங்களையும் சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த உபகரணங்களை எங்களுக்கு சதா திருமகள் அள்ளி வழங்கியிருக்கிறார். உண்மையிலே யாரும் கூடாத கொடையை எங்கள் பாடசாலை பெற்றிருக்கிறது. சாதாரணமாக அவர் என்னுடன் முகப்புத்தகத்தின் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி இந்த பாடசாலையினுடைய படங்களை என்னுடைய முகப்புத்தகத்தில் பார்வையிட்டார். அதன் பின்னர் அவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு
இந்த நாவலர் பெருமானுடைய இந்த மண்டபத்தில் அவருடைய அம்மா பகவதி அம்மா மற்றும் திருநீலகண்டருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த மண்டபத்தில் இருந்து படித்ததாக எனக்கு சொன்னார். உண்மையிலே இந்த மண்டபத்தை தான் திருத்தி தரப்போவதாகவும் இந்த மண்டபத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தினார். நான் சொன்னேன், இந்த மண்டபம் நாவலர் அறை கட்டளை தர்மகர்த்தா சபை மூலம் ஏராளமான கோடிக்கணக்கான நிதி இருக்கிறது. தயவுசெய்து இந்த மண்டபத்தை திருத்துவதை விடுத்து எங்களுடைய மாணவருக்கான கற்றல் உபகரணங்களையும் எங்களுடைய நூலகத்தை நவீன நூலகமாக மாற்றி அமைத்து தருமாறும் அவருடன் கோரிக்கை விட்டேன். அந்த கோரிக்கைக்கு அம்மாவாக இன்றைக்கு பெருமதி வாய்ந்த பொருட்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். எதிர்காலத்தில் எங்களுடைய நூலகம் நவீன நூலகமாக, கணனி உட்பட நவீன நூலகமாக மாற்றி தருவதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். எதிர்வரும் வருடம் 2027ஆம் ஆண்டு அவர் இலங்கை நாட்டுக்கு வர இருக்கிறார் என்ற செய்தியையும் தெரிவித்து, இந்த நிகழ்வுக்கு வருகிற அனைவரையும், குறிப்பாக எங்களுடைய சென்ட் ஜோசப் செல்வன் ஆறு திருமுருகன் ஐயாவை நாங்கள் இந்த நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு சமய ஆன்மீகவாதி, எங்களுடைய சமய ரீதியான சகலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார் என்ற வகையிலே இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதன் மூலம் ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த பாடசாலைக்கு வருகை தந்ததன் மூலம் இந்த மண்டபமும் இந்த பாடசாலையும் எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வரவேற்புரையை வழங்கிய பிரதியதிபருக்கு நன்றி. அடுத்து தலைமை உரையை வழங்கி வைக்குமாறு பாடசாலையின் அதிபர் அவர்களை கேட்டு நிற்கின்றோம். பாலதான சாகிருதிய அறக்கட்டளை நிதியத்தினுடைய, அமெரிக்காவினுடைய அறக்கட்டளை நிதியத்தினுடைய நன்கொடை அன்பளிப்பு வழங்குகின்ற நிகழ்விற்கு இன்றைய தினம் பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கலாநிதி சென்ட் ஜோசப் செல்வர் ஆறுதிருமர் ஐயா அவர்களே, ஓய்வு நிலை முகாமையாளர் நடராஜ் அசர் அவர்களே, பாடசாலையுடைய பிரதி அதிபர் அவர்களே மற்றும் அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, கல்விசாரா ஊழியர்களே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலே ஒரு பொன்னாள், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏனெனில் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த அன்பளிப்பு பொருட்களை வழங்குகின்ற இந்த நிகழ்வுக்கு அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கலாநிதி சென்ட் ஜோசப் செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த இடத்திலே, இந்த புண்ணிய பூமியிலே நாவலர் பெருமான் அவர்கள் சொற்பொழிவு ஆற்றி மயங்கி விழுந்த இந்த மண்டபத்திலே அவர் இன்று வீற்றிருக்கின்றார் என்றால் எங்களுக்கு ஒரு பெருமை செலுகின்ற விடயம். அனைவரும் ஒருக்காக நாங்கள் கரகோஷம் செய்து கைதட்டி அவரை வரவேற்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய நாவலருடைய சைவமும் தமிழும் மேலோங்குகின்ற இந்த நாவலர் மண்டபத்திலே, பண்டை நாவலர் மகாவாத்தியாலயத்தினுடைய இந்த நாவலர் மண்டபத்திலே சொற்செல்வர் ஆகிய ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் எங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தி பாதையிலே கைகோக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளிலே உதவிக்கரன் நீட்டியிருக்கின்றார். நாங்களும் அவரிடமும் நிறைய தேவைப்பாடுகளை கேட்டிருக்கின்றோம். அவரும் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், பல்வேறு இலங்கையில் புலம்பெயர் நாடுகளிலே பல்வேறு சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே தங்களுடைய சுகபோக உரிமைகளுக்காக, தங்களுடைய சொந்த நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியே இந்த அறக்கட்டளை ஆனது. அமெரிக்காவிலே வாழ்ந்து கொள்கின்ற ஒரு வைத்திய கலாநிதி அவர்கள் தன்னுடைய பாடசாலை, தான் கற்ற பாடசாலையை நினைவு கூறும் முகமாக இந்த 7 லட்சம் ரூபா பெறுமதியான இந்த கற்றல் உபகரணங்களையும், விளையாட்டு உபகரணங்கள், மாணவர்களுக்கு பால் குடிக்கின்ற அந்த கப் மற்றும் ஏனைய பல உபகரணங்களை வழங்கி இருக்கின்றார். இது எங்களுடைய பாடசாலைக்கு ஒரு வரப்பிரசாதமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த பரிசு பொருட்களை வழங்கிய அந்த அன்பளிப்பாளர்களுக்கு, அறக்கட்டளை நிதியத்தினுடைய அம்மணி அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பாடசாலை ஒரு வகை 2 பாடசாலை, யாழ் நகரிலே ஒரு ஆபத்து ஒளிம்பிலே இருக்கின்ற பாடசாலை என்றுதான் நான் கருதுகின்றேன். ஏனெனில் பிரபல பாடசாலைகளிலே
அனுமதிகள் 1-2 வகுப்பறைகளை விட நிறைய சமாந்தர வகுப்பறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலையிலே ஒரு வகுப்பறைக்கு கூட ஆரம்ப பிரிவிலே மாணவர்களை சேர்த்துக்கொள்கின்ற அந்த கைங்கரியம் மிகவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பாடசாலை ஒரு நலிவடைந்து செல்கின்ற பாடசாலை. இந்த தருணத்திலே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்க்கின்றது. நான் பாடசாலையை பொறுப்பெடுத்து என்னுடன் 3 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் இந்த பாடசாலையுடைய அபிவிருத்தி போக்கிலே பல்வேறு தடைக்கல்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய பாடசாலையிலே சிறுலசிறிய ஆறுமுக நாவலர் தர்மகர்த்தா சபை மற்றும் பழைய மாணவ சங்கங்கள் மற்றும் ஏனைய பல சங்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே எங்களுடைய பாடசாலைக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற வெளியிலிருந்து வருகின்ற சில நபர்களாலே தான் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றன. எங்களுடைய அமைப்புகள் ரீதியாக உதவிகள் கிடைப்பது மிகவும் குறைவு. இது மனவரத்தை தருகின்ற விடயம். ஆகவே இந்த உதவிகள் கிடைக்கின்ற போது நாங்கள் அதனை சரியான முறையிலே பயன்படுத்தி எங்களுடைய பாடசாலையுடைய அபிவிருத்தி போக்கை நாங்கள் மேலோங்க பண்ண வேண்டும். அதே நேரம் எங்களுடைய பாடசாலை கடந்த வருடங்களிலே தேசிய ரீதியிலும் மற்றும் சமூக விஞ்ஞான போட்டி மற்றும் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாட்டு போட்டிகளிலும் எங்களுடைய மாணவ செல்வங்கள் வெற்றி வாகைகளை சூடியிருக்கின்றார்கள். இந்த தருணத்திலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். தேசிய மட்டத்திலே குழு நடன போட்டியிலே எங்களுடைய மாணவர்கள் 2 பிரிவினர் தேசிய ரீதியிலே 1ஆம் இடத்தை பெற்றிருந்தார்கள். இது எங்களுடைய நாவல பெருமாதுக்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் இது பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயம். அந்த வகையிலே எங்களுடைய வளங்களை நாங்கள் வெளியிலிருந்தும் மற்றும் அமைப்புகள் ரீதியாக கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தி போக்கையும் அடையும் மட்டத்தையும் மேலோங்க செய்ய முடியும். ஆகவே இவ்வாறான உதவிகளை எங்களுக்கு வழங்கி மாணவருடையதும் ஆசிரியருடையதும் அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேம்படச் செய்வதற்கு இவ்வாறான அமைப்புகள் உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த தன்னுடைய பெறுமதியான நேரத்தை செலவழித்து இங்கே வருகை தந்து எங்களுடைய அந்த அன்பளிப் பொருட்களை வழங்குகின்ற இந்த நிகழ்விலே பிரசன்னமாக இருக்கின்ற இந்த ஆறுதிருமன் ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் வருகவென வரவேற்று அவருடைய புண்ணிய பாதம் எங்களுடைய பாடசாலையிலே இன்று இதை நாம் பதித்திருக்கின்றது. இதன் பின்னர் மாற்றங்கள் தென்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையை வழங்கி வைத்த அதிபருக்கு நன்றி. அடுத்து சிறப்புரை ஆற்றுமாறு இந்துமா மன்ற பொறுப்பாளர் திரு சன நவநீசன் ஆசிரியர் அவர்களை கேட்டு நிற்கின்றோம். இறைவனுடைய திருப்பாதங்களை பணிந்து பாடசாலையினுடைய முதல்வர் இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கலாநிதி செஞ்சொற்செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற வங்கி முகாமையாளர் நடராஜா ஐயா அவர்கள் மற்றும் பிரதி அதிபர் பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நிறைய வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையருடைய நினைவாக அளப்பெரிய இந்த கல்வி கற்றலுக்கான உபகரணங்களை இந்த பாடசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். பிரதி அதிபர் சுகுந்தன் சார் அவர்களுடைய தொடர்பினூடாக இந்த பெறுமதி வாய்ந்த 7 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதி என்று சொல்லலாம் இந்த பொருட்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் என்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் வளங்களையும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த மண்டபம் பொன்னெழுத்துக்களால் பொறித்து பேணப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஆறுமுக நாவலர் பெருமான் எத்தனையோ விவாதங்களையும் விமர்சனங்களையும் நின்று வெளியிட்ட ஒரு மண்டபம். இன்று இந்த மண்டபம் கலை பொலிவிழந்து பேண்டகு நிலையற்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த விழாவிற்கு யாரை அழைக்கலாம் என்று சுகுந்தன் சார் அவர்கள் என்னிடம் தொலைபேசியினூடாக கேட்டார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நான் முக புத்தகத்திலே வடமாகாண பாடசாலைகளிலே கத்தோலிக்க சமய பைபிளை விநியோகிப்பதற்கான அனுமதிக்கு ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் சில கேள்விகளை கேட்டு ஆளுநர் அவர்களிடம் சில விமர்சனங்களை விளக்கங்களை கேட்டிருந்தார். அந்த பகுதியை படித்து கொண்டிருந்தேன். உடனடியாகவே சொன்னேன், ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை கூப்பிடுவோம் என்று. ஏன் நான் அதை தீர்மானித்தேன், சுகுந்தன் சார் அதை விரும்பினார் என்று சொன்னால், இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற சமய நிறுவனங்களுள்
பேச்சு, அவருடைய வார்த்தை எங்கும் எடுபடக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த அளவுக்கு உயர்ந்த அறப்பணியையும் ஆன்மீக பணியையும் ஆற்றி கொண்டிருக்கின்ற ஒரு உயர்ந்த ஒருவர். நாவலர் பெருமானுடைய சிலைகளை, எத்தனையோ சிலைகளை தெய்வீகம் வாய்ந்த நிலையிலே நிறுவியிருக்கின்றார். தன்னுடைய செலவிலே பல சிலைகளை நிறுவியிருக்கின்ற தன்மை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அத்தகைய ஒரு உயர்ந்தவரை இந்த மண்டபத்திற்கு அழைக்கின்ற பொழுதுதான் இந்த மண்டபத்திற்கு மாற்றம் பெறும் என்ற சிந்தனை தோன்றியது. இது 7 லட்சம் ரூபா பெறுமதியான கொடை நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எப்படியான நிலை என்று சொன்னால், ஒரு கொடையாளிக்கே கொடை கிடைத்ததை போல பல கோடிக்கணக்கான ரூபாக்கள் நாவலருடைய கட்டளை, நாவலருடைய நிர்வாக சபையிலே தேங்கி கிடக்கிறது. வங்கிகள் வட்டி வளர்த்து கொண்டிருக்கிறது. அந்த நிதி ஊடாக நாவலருடைய இந்த மண்டபம் பேண்டகு மண்டபமாக, கலைநயம் மிக்க மண்டபமாக, நவீனத்துவ முறையிலே பழமை பேணப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம், அதை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். நாவலர் பாடசாலை மெல்ல மெல்ல நலிந்து செல்லுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். சைவமும் தமிழும் தலைத்தோங்குவதற்காக இலங்கை முழுவதும், ஏன் இந்தியாவிலும் சிதம்பரத்திலும் சைவ பிரகாசா வித்தியாலயங்களை நிறுவிய பெருந்தகை ஆறுமுக நாவலர். அவருடைய முதற் பாடசாலை, அவர் முதல் அதிபராக இருந்து ஆரம்பித்து நடாத்தி வைத்த பாடசாலை நலிந்து செல்லுவதை சைவ பெருமகனார் எவரும் விரும்ப மாட்டார்கள். நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆரம்ப பிரிவிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிற பொழுதுதான் இந்த பாடசாலையிலே பாரிய மாற்றம் பெறும். ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் அடிக்கடி பேசுகிற பொழுது நான் கேட்பதுண்டு, நாவலர் பெருமானவர்கள் இறந்த பொழுது அவருடைய மாணாக்கர்கள் நாவலர் பெருமானுடைய இல்லத்தில் இருந்து கோம்பேன்மன சுடுகாடு வரை அவருடைய இறுதி ஊர்வலத்திலே அங்கப்பிரதட்சணம் பிரதட்டை அடித்து சென்றார்கள், அங்கப்பிரதட்சணமாக சென்றார்கள் என்று. அப்படி குருபக்தி மிக்க மாணவர்கள், பண்புமிக்க மாணவர்கள், பற்றுறுதி கொண்ட மாணவர்கள் கற்ற இந்த பாடசாலை, அத்தகைய இந்த பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த பாடசாலைக்கு பலம் சேர்க்க வேண்டும். இந்த பாடசாலை புதிய ஒரு பரிணாமத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உழைக்க வேண்டும். நாங்கள் எங்கோ இருந்து வந்தவர்கள், எங்களுடைய காலம் முடிந்ததும் நாங்கள் இடமாற்றம் பெற்று சென்று விடுவோம். ஆனால் இது நாவலருடைய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இந்த பிரதேசத்து மக்கள், இங்கு படிக்கின்ற மாணவர்கள் பேணிப்பாக பாதுகாக்க வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது. நாங்கள் ஐயா அவர்களை காட்டி இந்த விடயங்களை சொன்ன உடனேயே ஆளுநர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு இதற்கு ஒரு மாற்றம் வேண்டும், இதை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கும் அதிபருக்கும் முன்னாலேயே அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். அந்த வகையிலே ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்திலே மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த கொடை பங்களிப்பை வழங்கிய அம்மணி அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்து, உண்மையிலே நான் சென்ற முறை சொன்னேன், கடலில் நீர் இருக்கிறது, அந்த கடல் நீரை உப்பு நீரை நன்னீராக மாற்றி மழையாக தருவது அந்த மலை மேகம். இடையிலே ஒரு பொருள் இருக்கிற பொழுதுதான் எங்களுக்கு அது கை வந்து சேர்க்கிறது. அதே போல் அமெரிக்காவில் இருந்த நிதியை இந்த வண்ணை நாவலர் மகா வித்தியாலயத்திற்கு கொண்டு சேர்த்ததற்கு இடையிலே ஒரு தொடர்பு இருந்தது. அது எங்களுடைய சுகுந்தன் சார். அவர் இன்று அவருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றார். அந்த வகையிலே அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நவநீசன் ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்து பாலதான சாக்கிரதைய அறக்கட்டளை ஊடாக வழங்கி வைக்கப்பட்ட 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான அன்பளிப்பு பொருட்களை சம்பிரதாய பூர்வமாக கையளித்தலும் ஏற்றுக்கொள்ளலும் நிகழ்வு இடம்பெறும். அடுத்து தரம் 2 மாணவர்கள். அடுத்து தரம் 3 மாணவர்கள்.
தரம் 4. கணனி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அடுத்து பிரதம விருந்தினரின் உரை இடம்பெறும். எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடியை மனதில் இருத்தி பிரார்த்தித்து நெல்லை நகர் நாவலர் பெருமான் திருப்பாதங்களை போற்றி துதித்து இந்த பாடசாலையின் மதிப்பார்ந்த அதிபர் அவர்களே, பிரதி அதிபர் அவர்களே, இளைப்பாறிய வங்கி முகாமையாளர் நடராஜா அவர்களே, சைவ புலவர் நவநீதன் அவர்களே, ஏனைய ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். அன்பு குழந்தைகளுக்கு அமெரிக்காவிலே வசிக்கும் பகவதி அம்மையாருடைய குடும்பத்தவருடைய அறக்கட்டளை சுமார் 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடசாலைக்கு தேவையான உபகரணங்களை, பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்களை அன்பளிப்பு செய்கின்ற இந்த வைபவத்திலே பிரதம விருந்தினராக அழைத்தமையிட்டு நான் மிகுந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பாடசாலையில் நான் பல தடவை அந்த காலத்திலே நடைபெற்ற பேச்சு போட்டிகளிலே இங்கே வந்து பங்கு பெற்றியவர். அது மட்டுமன்றி சமய அறிவு போட்டி பரீட்சைகள் இங்கே மண்டபத்திலே நான் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விருந்தினராக இந்த பாடசாலை மண்டபத்துக்கு வந்திருக்கிறேன். நெல்லை நகர் நாவலர் பெருமான் மீது எனது தந்தை, தாய், நாங்கள் மிகுந்த பற்றும் அபிமானமும் உடையவர்கள். அதனால் நாவலர் பெருமானுடைய சரித்திரத்தை அடிக்கடி படித்தவன், ஆராய்ந்தவன். நாவலருடைய வரலாற்றை ஒரு புத்தகமாக சில ஆண்டுகளுக்கு முதல் இந்து கலாச்சார திணைக்களம் கேட்டதற்கு அமைய நான் எழுதி இந்து கலாச்சார திணைக்களம் அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்ட போது ஒரு சில நாட்களிலேயே அந்த புத்தகம் முழுவதும் விற்று முடிந்து விட்டது இந்து கலாச்சார திணைக்களத்துக்கு. அந்த புத்தகம் நாவலருடைய முழு வரலாற்றையும் சொல்லுகிற புத்தகம். முதல் இலங்கையிலே தமிழர்களுடைய முதலாவது சுதேசிய பாடசாலை இந்த பாடசாலை தான். அதுக்கு முதல் போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் கட்டின பாடசாலைகள் கட்டிடமாக இருக்கிற போது நாவலர் துணிந்து இந்த பாடசாலையை கட்டினார். இந்த பாடசாலையை ஆரம்பத்தில் கொட்டில் போட்டு தொடக்கினார். பிள்ளைகள் அதிகரித்து விட்டது. கையிலே காசு இல்லை. நாவலர் நன்னித்தம்பி முதலியார் என்று கொழும்பில் இருக்கிற ஒருவருக்கு கடிதம் எழுதினார். நம்ப மாட்டீர்கள், அவர் 43 தடவையாக 450 ரூபாவை
பங்கிட்டு அனுப்பினார். அந்த காசிலே மிச்சம் பிடிச்சு 3 கடை நாவலர் விலைக்கு வாங்கினார். அதுதான் முட்டாஸ் கடை சந்தியில் இருக்கிற 3 கடை. மிச்ச பணத்தில் தான் நாவலர் குடியரசு திட்டமும் செய்து இந்த கட்டிடத்தை கட்டி முடித்தார். நாவலர் சாதித்த சாதனை யாராலும் இன்னும் முறியடிக்க முடியாது. அது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம் கோயில் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் நாவலர் தான். மார்னிங் ஸ்டார் பத்திரிகையிலே அங்கே அந்த மாந்த காட்டுக்குள்ளே சில விக்கிரம் பிடிபட்டதை பார்த்து இங்கே இருந்து இளைஞர்களை திரட்டி கொண்டு போய் தேன் பொந்தொன்று அகப்பட்டிருக்கிறது எல்லீரும் புறப்படுவீர் என்று ஒரு பிரசுரம் அடித்து திருக்கேதீஸ்வரை மீட்கின்ற வேலையிலே ஈடுபட்டார். இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம் இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது என்றால் அதுக்கு நாவலர் காரணம். கீழ்மலை நகுலேஸ்வரம் போர்த்துகீசர் இடித்து வெறும் கல் மேடு தான் இருந்தது. நாவலர் அங்கே ஒரு காணி வாங்கி அந்த கொட்டில் போட்டு அங்கே இருந்து நகுலேஸ்வர திருப்பணியை ஆரம்பித்தார். இன்றைக்கு நகுலேஸ்வரம் கோயில் பெரிய கோபுரத்தோடு இருக்குது. ஆனால் அந்த கோயில் திருப்பணியை தொடக்கினது நாவலர் தான். இப்போவும் நாவலருக்கு இந்த பாடசாலைக்கு அங்கே ஒரு காணி இருக்குது. இந்தியாவிலே மேற்கு வீதியிலே சிதம்பரத்து மேற்கு தெருவிலே நாவலர் உயர்நிலை பள்ளி இன்றைக்கு தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் கற்பிக்கப்படுது. அந்த பாடசாலையின் 180வது ஆண்டு விழாவுக்கு 2ஆம் நாள் விழாவுக்கு பிரதம விருந்தினராக இங்கே இருந்து நான் தான் போனேன். முதல் நாள் விழா சுவாமிதான் DM சுவாமிநாதன், 2ஆம் நாள் விழா நான். அங்கே போய் நான் பேசினேன். அங்கே நாவலர் சிலை வைக்கப்பட்டது. அந்த விழாவில் பங்கு பெற்றினேன். ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு போகிற போது நான் அந்த நாவலர் உயர்நிலை பள்ளிக்கு போவது உண்டு. சென்ற கார்த்திகை மாதம் கூட நான் அங்கே போனேன். நாவலர் பாடசாலை சுவாமிநாதன் என்று நீண்ட காலம் முகாமியாளராக இங்கே இருந்தவர் அதிபர் சுவாமிநாதன். அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி நான் போயிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய மகன் அங்கே அருள்மொழி, வைத்திய நிபுணர் அருள்மொழி தான் இப்பொழுது அதுக்கு தலைவராக இருக்கிறார். அவரை நான் அடிக்கடி போய் சந்திப்பேன். நாவலர் பெருமான் கட்டிய அங்கே இருக்கின்ற சுவாமி ஞானப்பிரகாசர் கோயிலுக்கும் அடிக்கடி போவேன். ஞானப்பிரகாசர் குளம் அங்கே மூடப்பட்டு அங்கே எல்லாம் காணியை பிடிச்சு கொண்டிருக்கிற போது துணிந்து நான் குரல் கொடுத்தேன். இப்பொழுது அந்த ஞானப்பிரகாசர் குளம் தூர்வாரியம் செய்யப்பட்டு புனிதமாக பேணப்பட்டு சிதம்பரத்து சுவாமி திருப்பி அங்கே தீர்த்தமாட போகிறது. எவ்வளவோ கைங்கரியங்கள் நாவலருடைய விடயத்திலே நான் அக்கறை எடுத்தேன். நான் அகந்தையிலே பேசவில்லை. இன்றைக்கு சைவ விரிவான சபையில் வச்சிருக்கிற சிலை, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வச்சிருக்கிற நாவலுடைய சிலை, கீரிமலை கடற்கரையில் வைத்திருக்கிற சிலை, பாலாவி திருக்கேதீஸ்வரம் தீர்த்தக்கரையில் இருக்கிற சிலை, சம்பூர் திருவண்ணாமலையில் இருக்கிற சிலை அவ்வளவும் என்னுடைய பணத்திலே என்னுடைய கைங்கரியமாக செய்வித்தது. ஏனென்றால் நாவலரை நாங்கள் மறக்கக்கூடாது. என்னுடைய தந்தை கோப்பாய் நாவலர் பாடசாலையில் தான் படித்தவர். நாவலர் பாடசாலையில் தான் அவர் ஆசிரியர் பணியை தொடங்கினவர். அவர் பின்பு கன பாடசாலையிலே பணியாற்றி யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையில் 20 வருஷம் இருந்து ஓய்வு பெற்றவர். என்னுடைய தந்தை கோப்பாய் நாவலர் பாடசாலை மீது அதிக பற்றுடையவர். எப்போ கோப்பாய் நாவலர் பாடசாலை உதவி கேட்டாலும் அவரும் செய்வார். இப்பொழுது நாங்களும் செய்வதும். ஏனென்றால் ஏதோ அறியாமல் எங்களுக்கு சில நாட்களுக்கு முதல் நல்லூர் கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நாவலர் பிறந்த வீடு. கைலாச பிள்ளையார் கோயில் கும்பாபிஷ பொறுப்பை இப்பொழுது எல்லா அடியவர்களும் சேர்ந்து சிறியனிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் 1ஆம் தேதி கும்பாபிஷம். அந்த கோயிலை கூட கீழமுற்று போன கோயிலை நாவலரும் அவருடைய தமையனும் தான் திருப்பணி செய்தார். இப்பொழுது கேணிக்கு பக்கத்தில் நாவலருக்கு சென்ற வாரம் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதையும் என்னுடைய கையாலே தான் அவர்கள் தூக்கி வைத்தார். எனக்கு ஏதோ தெரியாது, நாவலருக்கு சிலை வைக்கிறேன்னா அது என்னோ இந்த கை படவணுன்ற ஒரு விதி இருக்குது. எனக்கு அது தெரியாது.
அதனாலே நான் நாவலருடைய சரித்திரத்தை படிக்கிற போது அழுது இருக்கிறேன். இந்த மனோரா தியேட்டருக்கிட்ட நாவலுடைய படித்த ஒரு மாணவன் நல்ல கெட்டிக்காரன். நாவலை நம்பி இருக்கிறார். அவனை எதிர்காலத்தில் சைவத்தை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த இளைஞனுக்கு பெரியம்மை நோய் வந்து விட்டது. அந்த காலத்தில் பெரியம்மை நோய் வந்தால் வெளியிலே கொடி கட்டி ஒரு தரம் வராதேங்கொண்டு சொல்லி மடலில் இழுத்து கொண்டே பின் கொட்டில் விட்டுடுவார்கள். அதுக்கு மருந்தே இல்லை. அவர்கிட்ட போனால் அடுத்தவரையும் சாக வேணும். நாவலர் அதை கேள்விப்பட்டு கவலைப்பட்டு கொஞ்சம் திருநீரையும் கொண்டு இரவோட இரவாக ஒருதருக்கு தெரியாமல் அணுங்கி கொண்டிருக்கிற அந்த இளைஞனுக்கு பக்கத்தில் போட்டார். போய் திருநீறு பூசி நீ சுகமாக சிதம்பரத்துக்கு போன்ட்டு வர விடிய செத்துட்ட அந்த இளைஞன். நாவலரே அந்த குடும்பம் அயலவையெல்லாம் திட்டினார்கள். நீயும் சாப்புற இப்படி போய் இந்த பெரியம்மை வந்த நோய் உள்ள ஆளுக்கு பக்கத்தில் போனேன். நாவலர் சொன்னார், அப்படி செத்தாலும் நான் பரவாயில்லை, நான் சிவனை கும்பிட்றேன். ஆனால் நாவலர் தப்பிட்டார். நாவலர் 56 வயதும் 11 மாதமும் 9 நாட்களும் தான் உயிரோடு இருந்தவர். ஆனால் 71 நூலை காலால் இயக்கிற அச்சு எந்திரத்தில் இயக்கி பதிப்பித்தவர். இந்த பள்ளிக்கூடத்தை கட்டினவர், சிதம்பரத்தில் பாடசாலை கட்டினவர், கால்நடையாக தெரிஞ்சு சமய பிரசங்கம் செய்தவர். அவருடைய உண்மையான சரித்திரத்தை படித்தால் அழுக வரும். அவரை வேண்டுமென்று ஒரு நாள் ரோட்டால் வருகிற போது பனை ஈக்கில் பனங்கா பணியாரத்தை செய்து அவரை நளினப்படுத்தி இந்த உருத்திராட்சம்மாலை என்று ஒரு ஆள் போட்டார். நாவலர் அவர் ஏசையில் தொட்டு கும்பிட்டுட்டு நாவலர் போட்டார். அப்படி போட்டவரே ஒரு காலத்தில் நாவலர்கிட்ட காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நாவலரை படுத்தாப்பாடு படுத்தியிருக்கிறார்கள். கடைசியில் நாவலர் சொல்லுகிறார், இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முதல் வேற்று மதத்தவர்களை விட இந்த மதத்தில் இருக்கிறவர்களை இவ்வளவு பேர் என்னை தொந்தரவுப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்ய? அழுது எழுதி வச்சிருக்கிறார். எனவே தான் நாவலருக்கு நான் ஏன் இவ்வளவு அடிமையாக இருக்கிறேன் என்றால், அந்த மனிதன் சாதித்தது ஒருத்தரும் சாதிக்கவும் இல்லை, அவரை படுத்தி இருக்கிறார். அந்த பெருமன் கட்டிய பாடசாலையை காப்பாற்ற வேண்டும். நல்ல அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்களை, தெய்வ குழந்தைகளை, உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் நான் செய்வேன். உங்களுக்கு தெரியும், தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயிலே எவ்வளவோ தாய் இல்லாத தந்தை இல்லாத பிள்ளைகளை படிப்பித்து தங்கம்மா அப்பா குட்டி தொடங்கின இல்லத்தை கடந்த 18 ஆண்டுகள் தலைமை தாங்கி சுமார் 32 பிள்ளைகளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி இப்போ அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வச்சு 14 வீடு கட்டி அந்த பிள்ளைகளுக்கு இனாமாக கொடுத்துருக்குறோம். இது எந்த கோயிலும் செய்யவில்லை, எந்த ஒரு அறக்கட்டளையும் செய்யவில்லை. இப்போ எல்லாம் சமய பணியண்டை வந்து முகநூலில் பேசி கொண்டிருக்கிறார். அல்லது என்ன செய்கிறார்கள், அந்த சபை இந்த சபை என்று எல்லோரும் பிரமுகர், ஒரு வேலையும் செய்யாமல் தாங்களெல்லாம் சபை. எனக்கு சிரிப்பு. நாவல ஒரு சபையும் கூட்டவில்லை, பாவம், தனி மனிதனாக கஷ்டப்பட்டார். நாவலர் இறக்குற போக்கு சில காலத்துக்கு முதல் இளைஞர்களை கூப்பிட்டு சொன்னார், ஒரு நிறுவன ரீதியாக பணி செய்யுங்கள், அதுதான் சைவ விரிவான சபை. ஒரு ஆங்கில சைவ பாடசாலையை தொடங்குகள், அதுதான் யாழ்ப்பாணம் இந்து கல்வி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிலேயே நாவலருக்கு சிலை வச்சுருக்கேன்னா அவற்றை கனவு தான் அங்கே. அதுக்கு கூட படத்தை போட்டு எதிர்க்கிறாங்க, நாவலருக்கு ஏன் யாழ்ப்பாணம் இந்து கல்வினா சிலையா? என்னவும் எழுதிட்டு போகலாம், என்னவும் செய்யலாம், என்கடன் பணி செய்து கிடப்பதே. இப்போ நான் உடனடியாக வடக்குமான ஆளுநருக்கு இந்த பாடசாலையினுடைய விடயத்தை பற்றி பேசினேன். அவர் உடன் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் இந்த விடயத்தில் ஓய மாட்டேன். நான் தொடர்ந்து கடிதம். நான் ஒரு பாடசாலை ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் அதிபராக இருந்தேன். நான் நீண்ட காலம் ஆசிரியர் பணி செய்துவிட்டு 50 வயதில் விலகினேன். ஏன்னா இந்த பணிக்காக எனக்கு அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்தான்னா யார் வந்தான்னா சொல்ல வேண்டியதை சொல்ல தவறுவது.
எத்தனையோ தடவை என்னை வந்து சிஐடி எல்லாம் விசாரித்தாரு. நான் சொன்னேன், இன்னும் செய்யுங்கோ, இந்த சமயத்துக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்படியா அஞ்ச வருவது ஒன்றுமில்லை, அஞ்சுவது ஒன்றுமில்லை, அஞ்ச வருவது ஒன்றுமில்லை. யாமார்க்கும் குடியல்லோ யமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் புனியறியோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி முழுமையாக நான் நிற்க முடியாது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கியம்மன் கோயிலே இவ்வளோ பேர் சந்திக்க வருவார்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னதானம், இவ்வளோ கடமை இருக்குது. நான் உங்களுடைய உப அதிபர் அடிக்கடி ஃபோன் பண்ணி கொண்டுதான். நான் நேற்று கொழும்பில் ஒரு கூட்டத்துக்கு போய் ராத்திரி தான் வந்தேன். கட்டாயம் நான் காலையில் வாரேன்னு சொன்னேன். இப்போ விடிய தெல்லிப்பள்ளியில் போய் நான் இப்போ உங்களுக்காண்டி வந்தேன். நான் திருப்பி போய் கடமை இருக்கிறது, என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ. இந்த பாடசாலைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் செய்வேன். இந்த பாடசாலை நூல் நிலையத்துக்கு என்ன புத்தகங்கள் வேண்டுமென்றாலும் உதவி செய்யலாம். ஏனென்றால் எங்களுடைய தேவஸ்தானமே எவ்வளோ நூல்களை வெளியிட்டு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் செலவிலே 150 லட்சம் செலவிலே 12 திருமுறை வெளியிட்டு கோயில்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கந்த புராணத்தை முதல் 5 பாகத்தை 84 லட்சம் ரூபாய் செலவிலே அச்சடித்து இலவசமாக கொடுக்கிறோம். இது யாரும் செய்ய போகிறது இல்லை. அதனுடைய நாவலர் என்ன செய்தாரோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த வேளையிலே மிக குறுகிய கால அழைப்பை நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். ஐயா அவர்கள் கொழும்புக்கு செல்ல இருந்தார்கள். நாங்கள் திங்கட்கிழமை அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தோம். ஐயா அவர்கள் நேற்றைய தினம் வந்த போது கூட நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு இந்த பாடசாலைக்கு நீங்கள் வர வேண்டும், இந்த பாடசாலைக்கு ஒரு விடிவு வேணும் என்று நான் என்னுடைய மனதிலே வந்த திட்டத்திலே ஐயா அவர்களை சேர்த்திருக்கின்றேன். ஐயா அவர்கள் எங்களுடைய பாடசாலைக்கும் எங்கள் மாணவர்களுக்கும் சகல உதவிகளையும் செய்திருக்கின்றார். அதே வேளையிலே நான் இன்னும் 3 வருடங்களிலே ஓய்வு வரப்போகின்றேன். அதுக்கிடையில் இந்த பாடசாலை, இந்த மண்டபம், அனைத்து விடயங்களிலும் என்னால் ஆழ்ந்த சகல திட்டங்களையும் மேற்கொள்வேன். இன்றைய தினம் உண்மையிலே நாங்கள் ஒரு பொருத்தமான ஒரு பிரதம விருந்தினை அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையும் எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய நாவலர் பெருமான் இந்த தூண்களை எல்லாம் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு போட்டுவேன். அப்படிப்பட்ட பாடசாலை அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற இலக்கு மிக சுலபமாக நாங்கள் எட்ட இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வுக்கு வருகிற ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய ஏற்பாட்டு விழா குழு சார்பிலும் எங்களுடைய சதா தனமகள் அறக்கட்டளை நிதியத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. முகுந்தன் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பிரதம விருந்தினர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றி மறத்தல் நன்றன்று அல்லது அன்றைய மறத்தல் நன்று என்ற வாக்குக்கு அமைய எமது அழைப்பை ஏற்று எமக்கு பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த உதவிகளை எமது பிள்ளைகளுக்காகவும் எமது பாடசாலை வளர்ச்சிக்காகவும் தந்த பாலதான சாகித்ய ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் ஸ்தாபகருக்கும் அவர் சார்பாக அமெரிக்காவிலிருந்து வருகிறது எமக்கு உதவி செய்த நிறுவனர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் எமது அழைப்பை ஏற்று இந்த உதவிகளை பெறுவதற்காக மாணவர்களின் பெற்றோர்கள் வருகின்றுள்ளார்கள். அந்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி சென்ற நடத்துவதற்கு ஒத்துழைத்த அதிபர் மற்றும் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகல மாணவர்களுக்கும் இந்த உதவி பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். கிடைக்காத மாணவர்கள் எவர் இருந்தாலும் என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். உங்களுக்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்படும். இன்றைய தினம் காலை உணவு நாங்கள் பாடசாலை மூலம் வழங்கியிருந்தோம். மதியம் எங்களுடைய தரம் 4 கல்விகின்ற பாரிஜாதன் உடைய அம்மா அவர்கள் அனிதா அவர்கள் தன்னுடைய மகனுடைய வேண்டிகை நேத்தி
வேண்டிகை முன்னிட்டு இன்றைய தினம் மதியம் விசேட உணவு ஒன்றினை எங்கள் மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். எனவே அந்த உணவினை மாணவர்கள் மதியம் 12 மணிக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட இருக்கிறது என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் சகல பொருட்களும் உங்களுடைய வகுப்பாசிரியர் ஊடாக பகிர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தியுடன் விடைபெறுகிறோம். அனைத்து மாணவர்களும் வகுப்பறைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே இன்றைய தினம் வருகிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த பாடசாலையில் உண்மையிலே நீங்கள் வைக்கின்ற அக்கறை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா விழாக்கும் நீங்கள் வர வேண்டும். உங்கள் மாணவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமென்றாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.